Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஸ்பெஷலா கார்த்திகை அப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். நாங்க எப்பொழுதும் இந்த அப்பம் தான் வீட்ல செய்வோம். வீட்ல இருக்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்லயும் எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. உள்ள நல்ல சாஃப்டா, வெளியில அந்த லேயர் வந்து நல்ல கிறிஸ்பியா ரொம்பவே சுவையா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 2லேருந்து 3 டைம் நல்லா இதை கழுவி எடுத்துக்கோங்க. கழுவினதுக்கப்புறமா நல்ல தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் இதை அப்படியே விட்டுருங்க. அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவு துருவின வெல்லம் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த வெல்லம் நல்லா கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெல்லம் கரையிறதுக்குள்ளே நம்ம ஊறின அரிசியை வடிகட்டி வச்சிடலாம். நான் வந்து ஒரு சன்னியில் இந்த அரிசியை வடிகட்டி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியில் நல்லா வடியட்டும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம காய வச்சுருந்த வெல்லமும் நல்லா கரைஞ்சிடுச்சு. பாருங்கள், நல்லா கரைஞ்சி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வெதுவெதுப்பான சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம வடிகட்டி வச்சுருந்த அரிசியும் நல்லா வந்து தண்ணியில் வடிஞ்சிட்டு ரெடியாக இருக்குது. இது எல்லா தண்ணியும் வடியணும் அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் இப்படி வச்சுருந்தீங்கன்னா போதும். அதில் இருக்க தண்ணிலாம் ஓரளவு நல்லாவே வடிகட்டிடும். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துருங்க. இப்போ இதில் வாழைப்பழம் சேர்க்கணும். நான் வந்து பெரிய வாழைப்பழம் எடுத்துருக்கிறதுனால பாதி பழம் மட்டும் சேர்க்குறேன். நீங்கள் சின்ன வாழைப்பழமாக இருந்ததுன்னா ஒரு முழு பழம் சேர்த்துக்கோங்க. வாழைப்பழம் சேர்க்குறதுனால இந்த அப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ நான் சொன்னது போல் நான் பாதி பழம் எடுத்துக்கிறேன். இப்போ இது நம்ம சின்ன சின்ன பீசஸாக உடைச்சிட்டு இந்த அரிசி கூட சேர்த்துடலாம். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஃப்ளேவருக்காக ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்க்கலாம், 1/2 டீஸ்பூன் சேர்க்கலாம். இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வெதுவெதுப்பான சூடு வர வரைக்கும் ஆற வச்சு வச்சுருக்கோம்ல பாகு, அதையும் இதில் சேர்த்துருங்க. இந்த வெல்லத்தில் கொஞ்சமாக மண் இருந்தது, அதனால் நான் வந்து வடிகட்டிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மண் எல்லாமே இந்த சன்னியில் தங்கிரும். நம்ம இதை எடுத்துகிட்டு மறுபடிக்கும் இதை வந்து அரைச்சிக்கணும். பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது. இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அந்த பாகே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மாவு வந்து சூப்பராக தயாராகிருச்சு. நம்ம இப்போ அப்பம் சுட ஆரம்பிச்சிடலாம். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், தோசை மாவு கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மாவு ரொம்ப கெட்டியாவோ இல்லை ரொம்ப தின்னாவோ இருக்கக்கூடாது. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஆழமான கடாய் வந்து எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் வந்து சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து இது போல் நிதானமாக ஊற்றுங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது நல்லா வந்து உப்பி வரும். நம்ம பூரியெலாம் பொரிக்கும் போது உப்பி வரும்ல, அந்த மாதிரி உப்பி வரும். இந்த மாதிரி எண்ணெயை மேலே இது போல் தெளிச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து உப்பலாக வரும். பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷுன்னு வருது. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டு 2 சைடும் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா வெளியில் இருக்கிறதுலாம் ரொம்ப சீக்கிரத்தில் கரைஞ்சிட்டு உள்ளே வந்து மாவு வேகாமல் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு லோ ஃப்ளேம், அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மாற்றி மாற்றி வந்து சுட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் வந்து மிதக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டு மறுபடிக்கும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு அப்பமாக பொறுமையாக சுட்டு எடுத்துக்கலாம். 2-3 ஒரே டைமில் சேர்த்தோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதே போல் ஷேப் வந்து ஒழுங்காக வராது. ஸோ இந்த மாதிரி ஒன்றா போட்டு பொறுமையாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அப்பத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு செஞ்சு பாருங்கள்.
இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் ஒவ்வொரு பணியாரங்களாக சுட்டு எடுத்துடலாம். இதை நம்ம சாமிக்கு பிரசாதமாக வைக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம ஏதாவது ஈவினிங் போல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்ததுன்னா டீ டைம் ஸ்நாக்காக கூட இதை எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்த அப்பமும் தயாராகிடுச்சு. இதையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். நம்ம ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்து செஞ்சோம்ல, இந்த அளவு அரிசிக்கு ஒரு 10லேருந்து 15 அப்பம் வரைக்கும் கிடைக்கும். இப்போ இதே போல் மீத இருக்க எல்லா பணியாரங்களையும் சுட்டுட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான கார்த்திகை அப்பம் சூப்பராக தயாராகிருச்சு. வீடியோ படி அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இதே போல் பெர்ஃபெக்டான அப்பம் செய்ய முடியும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்கள பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.